பயங்கரமான ஒர்க் ப்ரெஷர்லேருந்து வீட்டுக்கு வந்த லிவின்க்கு 4 நாளா உடம்பு சரியில்ல. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடம்பும் சரியாவல. அப்ப லிவினோட ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தாரு. வந்துட்டு லிவின பார்த்து ஒரு 5 மாத்திரைய கையில குடுத்து, "இந்தாப்பா தம்பி, இந்த மாத்திரைய 5 நாள் போடு. கண்டிப்பா உடம்பு சரியாயிரும்" அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு கண்டிஷன். "உனக்கு எப்ப எப்பலாம் உடம்பு வேர்க்குதோ, அப்ப மட்டும் தான் இந்த மாத்திரைய போடணும்னு" சொன்னாரு. லிவினும் எப்படா வேர்க்கும்? எப்படா இந்த மாத்திரைய போடலான்னு உட்கார்ந்திருந்தாரு. நம்ம அம்மா மாதிரியே லிவினோட அம்மாவும், "இப்படியே மச மசன்னு உட்கார்ந்திருந்தா எப்ப மாத்திரை போடுவ? எந்திரிச்சு கூட மாட வேலை செய்யி" அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா வீட்டு வேலையும் லிவின செய்ய சொல்லிட்டாங்க. லிவினோட உடம்பும் வேத்துருச்சு. அவரும் மாத்திரை போடலான்னு சொல்லி மாத்திரை எடுத்து போட்டாரு. இதே மாதிரியே முதல் நாள் மாத்திரைய போட்டாரு. 2வது நாளும் மாத்திரைய போட்டாரு. 3வது நாள் லிவின் பக்காவா குணமாயிட்டாரு. என்ன மாயம் பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி முனிவர பார்த்து கேட்கலான்னு போனாரு. அப்ப முனிவர் சொன்னாரு, "நான் எந்த மாயமும் பண்ணலப்பா. இதுல வெறும் துளசி மட்டும் தான் இருந்துச்சு. இந்த மருந்து ஒர்க் ஆகுறதுக்கான காரணம் இத நீ முழுசா நம்புன. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ எந்திரிச்சு வேலை செஞ்ச. உன்னோட உடல் எப்ப நல்லா இருக்கோ அப்பவே மனசும் சீக்கிரமா குணமாயிரும். அதனால மனசையும் உடம்பையும் நல்லா வச்சுக்கோங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.